ஐயோ அண்ணா, எங்க எஸ்கேப் ஆகுற? அண்ணா வாடா. சரி. என்னடா சாப்பிட்டியா? ஃபுல்லாக ஏற்றிட்டேண்ணே. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? அண்ணா நீங்கள் என்னை மன்னிக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தைரியம் இல்லாமல் சரகஷ்டண்ணே. என்கிட்ட பேச மற்றவங்க தான்டா பயப்படணும். நீ ஏன்டா பயப்படுற? மற்ற விஷயம்னா ஓகேண்ணா, ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னா தானே பயமாக இருக்குது. யாரு சொல்ல வர? அதான் நான் உங்கள் கல்யாணத்தை பற்றி பார்க்காத நீ அப்படி பாப்பட தான் நான் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசியே தருவேன். வேணா எழுந்திரிக்காதுன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். சரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ஒரு சந்தேகண்ணா. ஆனால் நீ கோவப்படக்கூடாது. எதுக்காக நான் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க? நீ கல்யாணம் பண்ணாதானே நான் எனக்கு கல்யாணம் நடக்கும். ஏஜ் ஆகிட்டு இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரைட்டாக தான் நான் போகிறேன். ஆனால் தலை மட்டும் திரும்புதுண்ணா. வேணாண்டா அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா கண்ணு திரும்பி பார்க்குதுண்ணா. அவ்வளோ ஏண்ணா டெய்லி பெட்டில் வந்து படுக்கும்போது பெட்டு கூட என்னை கேவலமாக திட்டுதுண்ணா. டெய்லி தனியாக வந்து படுக்கிறியேன்னு. அதுக்குதாண்ணா. அது இல்லைண்ணா, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்க வந்தேண்ணா. ராகவா, நீ ரொம்ப அவசரப்படுற. நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பண்ணிக்க. அண்ணா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? வேணாம். அதுக்கு யார் தடையா இருக்கான்னு சொல்ல போட்டு தள்ளிடலாம். வாய முடுறா. நம்ம பண்றது நல்ல விஷயமா இருந்தாலும் வர பொண்ணு அதை புரிஞ்சுக்கணும்லடா. புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. அப்போ சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு சில விருப்பங்கள் இருக்கு. சரி, நான் வழிக்கு வந்துட்டேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சொல்ல என்னண்ணா விருப்பம்? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். ஈஸி, கண்டிப்பா கிடைச்சிரும். என்கிட்ட பயப்படக்கூடாது. என்னதுண்ணா? என்கிட்ட கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா பேசுறவளா இருக்கணும். அதுவும் இல்லாம போல்டா என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். டானை பார்த்து தைரியமா பேசணும். அதுவும் முகத்துக்கு முகம் பார்த்து சொடக்கு போட்டு பேசணும். 25 வருஷமா கூட இருக்கிற எனக்கே அந்த தைரியம் வரல. வரப்போறவ ஃபிட்டிங் வைக்கிறாளோ இல்லையோ, நீ சூப்பராக ஃபிட்டிங் வச்சுட்டேண்ணா. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது. மிஸ்டர் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். பொம்பளை ஃபோட்டோ இது மாற்றி. ராகவா, நம்ம போற ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குண்ணா. ராகவா, அந்த பசங்களை பிடிங்கடா. ஏய் மச்சான், சூரியனடா. ஏய், போய் அவங்க பிடிச்சிட்டு வாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? கை பிடிச்சு தூங்குங்கடா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். அண்ணா அண்ணா அண்ணா, இந்த ஆண்டெலாம் வழியக்கூடாதுண்ணா. அண்ணா, அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்குல்லண்ணா. மேடம், வணக்கம் மேடம். ஊருக்கு புதுசா? ஆமா. தெரியுது. இந்த ஊர்லயே எங்க சூர்யானா ரொம்ப பெரிய. சூரி சார், இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கரெக்ட் டைம் தூக்கிட்டு வந்தீங்க. இவங்க மூச்சு கொடுத்து காப்பாத்திட்டாங்க, கவலைப்படாதீங்க. வெரி குட். இது என் கடமை சார். நல்லது, தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க கரெக்ட் டைம்க்கு தூக்கிட்டு வந்தீங்க, நான் மூச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். பை. ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தானா?
டாக்டர். என்னாச்சு சார்? இவனுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாட் பாய்ஸ், வாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வாங்க. ஏய், பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற. நீ அடிச்சிட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ற? நீலாம் மனுஷனா இல்ல? ஏய், அண்ணனை பார்த்து மனுஷனா? அதுவும் இல்லாம போல்டா. என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை நேருக்கு நேரா முகத்தை பார்த்து சொடக்கு போட்டு பேச பார்க்கலாம். எனக்கு ஒரு பயம் கிடையாது. பயம் இல்லைன்னா திட்டு பார்க்கலாம். டேய் வாங்கடா. அண்ணா, நீ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சரும் இருக்கு. கொஞ்சம் கூட பயப்படாம முகத்துக்கு நேரா சொடக்கு போட்டும் பேசுறா. கூப்பிட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? எதுக்காக நம்ம எல்லாரும் உடனே வர சொன்னாரு? அதான் சார், அதை பத்தி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனி அர்ஜென்ட் மேட்டர்? ஐ டோன்ட் நோ. ஏதாவது உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கா? லெட் அஸ் see. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? திஸ் இஸ் ஸ்டீஃபன், இன்டர்நேஷனல் மாஃபியா டான். இந்தியாவில் இருக்க எல்லா மாஃபியா டானுக்கும் இவன் தான் சுப்ரீம் டான். இவன் மேல ஆள் கடத்தல், ஆக்கிரமிப்பு, கொலை, கொள்ளை, ஹவாலா, போதை மருந்து கடத்தல்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஆனா கேஸுங்க மட்டும்தான் இருக்கு, சாட்சியங்கள் தான் இல்லை. நம்ம நாட்டில் நிறைய மாநிலங்கள் இவன் சொல்படி தான் நடக்குது. இப்ப இவனுடைய பார்வை நம்ம மாநிலத்து மேல விழுந்திருக்கா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அவன் இங்க கால வச்சான்னா நம்ம மாநிலத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நாம நிம்மதியா இருக்க முடியாது. அவன் அவ்வளவு பயங்கரமானவனா சார்? அவன் எவ்வளவு பயங்கரமானவன்னா, கொஞ்ச நாள் முன்னால அவன் பார்வை கோவா மேல விழுந்தது. அதுக்கு கோவா மாஃபியாடான் இடைஞ்சலா இருக்கான்னு அவனை எவ்வளவு கொடூரமா கொண்டான் தெரியுமா? கோவால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா நீ தடையா வந்துட்டு இருக்க. இந்த ஸ்டீஃபன் அங்க வரன்னா நீ ஒதுங்கி போகணும். ஆனா போகல. இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு டாட் தான். ஆனா என் கீழே வேலை செய்றாங்க. நீ மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு கேம் ஆடலாம். கேம் ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம். நீ கீழே விழுந்தா உங்க ஆளுங்க 2 பேரை நான் கொல்லுவேன். நான் கீழே விழுந்தா எங்க ஆளுங்க 2 பேரை நீ கொல்லுவேன். யாரு நிறைய வாட்டி கீழே விழுறாங்களோ அவங்க குரூப் போயிடும். ஃபைனலா 2 பேர் தான் மிச்சம் இருப்போம். ஒன்னு நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பயமா இருக்கா? Girls, relax.
ரூல்ஸ் மீறக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கு. இவளை கொல்ல மாட்டேன், வச்சுக்கிற. கேர்ள்ஸ், கெட் ஹர். Now she's mine. Sorry. கோவாக்கு கூட நான் தான் டான். நெக்ஸ்ட் தமிழ்நாடு.